வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி காணொலியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிள்ளைக்காக நான் வந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து, அதுவும் வந்து லெக் பீஸை வாங்கிட்டு வந்து அவளுக்கு சமைச்சு சிக்கன் சாப்பிட வச்ச கதை தான். ஸோ நான் என்னோடய பிள்ளைக்கு 1 வயசுக்கு மேலே தான் வந்து நான் சிக்கனே வந்து பழக்கப்படுத்தினேன். ஏன்னா மற்றபடி வந்து நான் ஆட்டோட இறைச்சியும் மீனும் வந்து நான் ஒரு 7-8 மாதத்துக்கு மேலேருந்தே நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 7 மாதத்துக்கு அப்புறமா நான் மட்டன் சூப்பு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா மீன் வந்து 8 மாதத்துலேயே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் 9 மாதத்துலேருந்து நான்வெஜ்ஜு சீக்கிரமாகவே பழக்கிட்டேன். ஆனால் சிக்கன் மட்டும் நான் பழக்கமே படுத்தலை. காரணம் என்னென்னா, சிக்கன் கொடுக்கறதுக்கான கிளைமேட்டு இன்னும் கொஞ்சம் கூலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே நான் நினச்சேன். மற்றபடி சிக்கன் வந்து என்னென்னா எல்லா குழந்தைங்களுக்கும் சேராது. ஏன்னா சிக்கன் வந்து அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறனால எல்லா குழந்தைங்களுக்கும் அது ஈஸியாக டைஜஷன் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சேராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய குழந்தைக்கு மீன், ஆடு 2மே வந்து சேர்ந்துச்சு. சிக்கன் மட்டும் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சிக்கன் வந்து ரொம்பவே லேட்டாக தான் கொடுத்தேன். ஸோ 1 இயர்க்கு அப்புறமா தான் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவளுக்காக கடைக்கு போய்ட்டு சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இந்த சிக்கன் குழம்புல நான் சிக்கன் மசாலா தூள் பயன்படுத்தவே மாட்டேன். குழம்பு மசாலா தூளும் சிக்கன் மசாலாவுக்கு நம்ம நார்மலாக வந்து இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போடுவோம் பார்த்தீங்களா, லைக் இது மட்டும் நான் வதக்கி அப்புறமா கொஞ்சமாக தேங்காவோட அரைச்சி லைக் இவ்வளோ தான் மசாலா. மற்றபடி வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா நான் தனியாக எதுவுமே வந்து பயன்படுத்துகிறேன். எப்பவும் போல் நீங்கள் வைக்கிற அதே சிக்கன் குழம்பு தான். குழந்தைக்கும் இது வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப காரம் இருக்காது. பட் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இதுக்கான செய்முறை விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து சிக்கனை நல்லா கழுவிக்கோங்க. ஆனால் நான் நாட்டுக்கோழி சிக்கனெல்லாம் எடுக்கலைங்க, பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் எது வந்து ஈஸியாக கிடைக்கும்னு பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து பிராய்லரை வந்து குழந்தைக்கு கொடுக்கவே கூடாதுன்னெல்லாம் நீங்கள் வளர்க்க முடியாது. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஜங்கோ இல்லை மற்ற ஏதோ போகும்போது குழந்தைங்க வந்து அதை தான் விரும்புவாங்க. அதனால நீங்கள் வந்து பிராய்லராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழியாக இருந்தாலும் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தணும். ஆனால் ஒரே வகையான உணவை வந்து நீங்கள் அதிகமாக பழக்கப்படுத்தக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சிக்கன் குழம்பு நான் பண்ணியிருக்க விதம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, அப்புறமா வந்து பெருஞ்சீரகம், அப்புறமா பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு, அப்புறமா பல்லாரி வதக்கிட்டு, அப்புறமா தக்காளி அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சள்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா வந்து நான் புதினா போட்டிருக்கேன். ஸோ புதினா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ புதினா வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. சிக்கன் கொஞ்சம் உடம்பு சூடு அப்படின்னாலும் இது 2 பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து மசாலா பார்த்திங்கன்னா, தேங்காய், அப்புறமா வந்து சின்ன உள்ளி, அப்புறமா பெருஞ்சீரகம், அப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் நல்லா வாசம் வர்றதுக்காக. ஸோ இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு அப்புறமா சிக்கன் பார்த்திங்கன்னா, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து புதினா வதங்கினதுக்கப்புறமா நான் சிக்கன் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டுன்னு பரட்டிட்டேன். ஸோ பரட்டி சிக்கன் வந்து லைட்டாக இதானதுக்கப்புறமா இந்த பக்கம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துருக்கேன். ஆனால் நார்மலாக வந்து எங்கள் ஊர் பக்கம் எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் சேர்த்துப்பாங்க. ஆனால் நிறைய பேர் தேங்காய் சேர்க்குறதில்ல. குழந்தைக்கும் தேங்காய் சேர்த்து தாராளமாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் பயன்படுத்தியிருக்க மசாலா வீட்டில் எப்பவும் நான் வந்து எல்லாத்து குழம்புக்கும் போடுற ஒரே மசாலா தான். சிக்கன் குழம்புக்குன்னு தனி மசாலாலாம் நான் வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ இது ஃபுல்லுமே நான் வந்து மிளகாத்தூளே, அதாவது மிளகாயே போடலை. ஸோ காரத்துக்கு நான் போட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதை தாண்டி வேறு எந்த காரமும் போடல. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குழம்பு கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கன் குழம்ப குழந்தை எப்படி ஃபுல்லாக சாப்பிடுதுன்னு பாருங்கள். நார்மலாக வந்து குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறத வந்து காணொலி எடுத்து போட்டுடலாம். பட் நிஜமாவே அந்த குழந்தைங்க வந்து அதை சாப்பிடுவாங்களா இல்லையாங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபுல் லென்த் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா என் பிள்ளை நிஜமாக சாப்பிட்றாளா இல்லை, நான் சும்மா பேருக்காக குழந்தைக்கு இப்படி கொடுங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ குழந்தைக்கு கொடுக்க போகிறேன்னா அப்படின்னா எப்போவுமே நான் வந்து சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துப்பேன். நெய் சேர்த்துக்கிட்டால் குழம்போட காரம் இது எல்லாமே வந்து ஓரளவு குழந்தைக்கு கரெக்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்கு வந்து சோறு ஊட்ட போகிறது யாருன்னு பார்த்தா, இங்கே உட்காந்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பிள்ளைக்கு சோறு கொடுக்க போகிறான். சோறு கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து 1 வயசு மேலே ஆகிடுச்சு, குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் நீங்கள் ஒரே ஆளே திருப்பி அதாவது அம்மா மட்டுமே வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைக்கு சோறு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ குழந்தைக்கு வந்து சோறு அம்மா, அப்பா யார் இருக்கீங்களோ எல்லார் கையிலையும் வந்து குழந்தைங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட படிச்சுட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு சோறு கொடுக்குறது கஷ்டமே கிடையாது. அம்மா மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பசி இல்லாத டைம் அம்மா கிட்டேருந்து வாங்க மாட்டாங்க.
அப்பா யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கிட்டேயும் வந்து சாப்பாடு மற்றவங்க சாப்பிடும்போது ஸோ குழந்தையும் வந்து தானாக சாப்பிட்றதுக்கு பழக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் குழந்தைக்குன்னு மட்டும் தனியாக சோறு போட்டு ஊட்டுற பழக்கமே கிடையாது. நாங்கள் எப்போ சாப்பிட்றோமோ அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் தான் 2 வாய் சாப்பிட்ருப்பாரு. அப்போ என் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவள் வாங்குவாள். ஸோ அவளுக்கே டேரெக்டாக நான் ஊட்டணும் அப்படின்னா இது என்னன்னு அவள் யோசிப்பாள். பட் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்க திருப்பி பண்ணுறதுக்கு நிறையவே முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு முதல்ல கொடுத்தோம். எடுத்தோடனே சிக்கன்லாம் கொடுக்கல. ஸோ சிக்கனும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து பார்த்தோம். சரி ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து அது பிடிக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும்ல. அதனால் எடுத்தோடனே வந்து சிக்கன் வந்து நிறைய கொடுக்கணும்லாம் இல்லை. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோறு சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. உண்மையிலே வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது சாப்பாடு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா குழந்தைங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து நாங்கள் மூமெண்ட்லாம் ரொம்ப கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் உட்காந்த இடத்துல சாப்பிட்டுட்டே இருப்போம். அவளுக்கு எப்போ சாப்பிடணும்னோ அவள் வந்து வாங்குவாள். அதுக்கப்புறமா இந்த லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த லெக் பீஸை வந்து பாப்பாக்காக தான் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்காரர் அதில் இருக்க சதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைக்கு எலும்பை கடிக்க பழக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் குழந்தை வந்து ஒரு எலும்பு நான் வந்து ஆட்டு எலும்பு இதுக்கு முன்னாடி பழக்கியிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் எலும்பு கொஞ்சம் ஓரளவு கடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த எலும்பு கடிக்கிறது வந்து பல்லுக்கு ரொம்பவே வந்து வலு கொடுக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து அடிக்கடி சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு வந்து சொத்தப்பல்லாம் வருது. ஏன்னா அவங்க கடித்து சாப்பிட மாட்டாங்க, எது ஈஸியாக இருக்கோ அப்படி சாப்பிட்றது தான். ஸோ என் பிள்ளை எல்லாமே கடித்து சாப்பிடணுங்கிறனால நான் எலும்பெல்லாம் கொடுத்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த பார்த்திங்கன்னா இந்த லெக் பீஸ் பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவள் அதை எடுத்துகிட்டு வெளியே ஓடுறதுக்கு தான் நிற்கிறா, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலி இதில் பார்த்திங்க அப்படின்னா அவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. பட் அவளுக்கு வெளியே ஓடுறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாள். என் வீட்டுக்காரங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, இவகிட்ட இருக்க லெக் பீஸை பிடுங்கினா தான் உள்ளே வருவா அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிட்டு கையில் என்னென்னமோ வச்சு பார்த்தாங்க, வரவே இல்லை. அப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்ட்டு லெக் பீஸை பிடுங்கினாங்க. லெக் பீஸை பிடுங்கணுன்னா பின்னாடியே கொடுக்கணுன்னு ஓடி வந்துட்டு அவளுக்கு நிஜமாக அந்த லெக் பீஸை கடித்து சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்க கடித்து சாப்பிட ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கடித்து சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தானாக கற்றுப்பாங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட இருந்து குழந்தைங்க கற்றுக்கும் போது நம்ம சரியாக இருந்தால் குழந்தைங்களும் ரொம்ப சரியாக இருப்பாங்க. அதனால் குழந்தைங்க மேலே வந்து அது சாப்பிட மாட்டேங்க இது சாப்பிட மாட்டேங்கன்னு குறை சொல்லாதீங்க. ஸோ குழந்தைங்க கிட்டேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க, அதுதான் ரொம்ப விஷயம். ஸோ குழந்தைய வந்து அவளை சாப்பிட வைக்கிறதுக்கு ஓரளவு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அவள் சிக்கன் இந்த எலும்பு இதெல்லாம் சாப்பிட்டா. ஆனால் எலும்பு கொடுத்ததுக்கப்புறம் சோறு சாப்பிடலன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சோறு கொடுத்தா அவள் அதுவும் சாப்பிட தான் செஞ்சேன், சாப்பிடாமலாம் இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க வந்து சாப்பாட்டில் உட்காந்து பொறுமையாக சாப்பிடணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்க ஓடிட்டே இருக்கிறீங்கனாலும் நீங்களும் பின்னாடி தயவு செஞ்சு ஓடாதீங்க. திருப்பி அவங்க ஓடி டயர்டாகிட்டு எப்போ சாப்பாடு வேணுமோ கேட்குறாங்களோ அப்போ கொடுங்க. அப்போ தான் வந்து பசிக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்து குழந்தைங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவளுக்கு எவ்வளோ வாய் வேணுமோ அவ்வளோ கொடுப்போம். அதுக்கப்புறமா அவளுக்கு வேணும் அப்படின்னா அகைன் திருப்பி வேறு ஏதாச்சும் பழமோ இல்லை வேறு ஏதாச்சும் கொடுப்போமே தவிர திருப்பி அதே அவளுக்குன்னு தனியாக வேறு ஏதாச்சும் புதுசாக செஞ்சு அப்படிலாம் கிடையாது. வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, அதுதான் பெஸ்ட்டு. குழந்தைக்கு ஒரு சாப்பாடு, வீட்டுக்காருக்கு ஒரு சாப்பாடு, நமக்கு ஒரு சாப்பாடுன்னு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் நேரம் இல்லைங்க. சரி ஓகேங்களாங்க, இதுதான் இவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன். பாய் பாய்.